பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்றைக்கும் உனக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட வாசல் எதுவாக இருக்கிறது? இதுவரை நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வராதபடி வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்துக்காக பரலோகத்தின் வாசல் திறந்து உன்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்துக்கு உண்டான காரியங்களை நிறைவேற்றும்படியாக இன்னைக்கு உனக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைக்கிறார். 2வதான காரியம், உன் வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக இதுவரை ஆசீர்வாதத்துக்காக நீ அலைந்து திரிந்து ஒரு ஆசீர்வாதம் காணாதபடி அடைக்கப்பட்டிருக்கலாம் உன் ஆசீர்வாதத்தின் வாசலை. ஆனால் இன்றைக்கு உன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து வைக்கிறார். ஒரு வேலைக்கான ஒரு வாசல். நீ அலைந்து திரிந்து அநேக இடங்களில் வேலை தேடி களைத்து போய் அமர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல வேலையின் வாசலை, நல்ல வருமானத்தோடு உள்ள வாசலை, எல்லாருக்கும் கூட எல்லாரையும் வைத்து நீ வேலை வாங்குற அதிகாரிக்கு உண்டான ஒரு வேலையின் வாசலை கர்த்தர் உனக்காக திறந்து கொடுக்க போகிறார். ஒரு வேலை படிப்புக்கு நான் இப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்க வேண்டும் என்று அநேக படிப்புகளை குறித்து அநேக இடங்களில் போய் ஒரு வாசல் திறந்தப்படலாம். ஆனாலும் உன்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து உன்னுடைய வருங்காலத்துக்கான ஒரு நல்ல படிப்புக்கான வாசலை ஆண்டவர் உனக்காக திறந்து கொடுக்க போகிறார். உன் சரீரத்துக்கு அநேக வருஷங்களாக அநேக டாக்டர்களை பார்த்திருக்கலாம், அந்த வியாதியும் சுகமாகாதபடி ஆரோக்கியத்தின் வாசல் அடைக்கப்படும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்துக்கான ஒரு வாசல் திறந்துங்க. ஏன் தெரியுமா? இதுவரையும் வாசல் அடைக்கப்படுது. இந்த வாசல் அது ஜெபத்தின் வாசல். இன்றைக்கு அவருடைய நாமத்தை நீ மறுதளிக்காமல் இருந்தபடினால உனக்காக ஜெபத்தினுடைய வாசல் கர்த்தர் திறந்து கொடுத்தார். அந்த திறந்ததன் நிமித்தம் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டுள்ள எல்லா வாசலும் இன்றைக்கு ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். பொருளாதார ரீதியாக ஆர்த்திக மண்டலங்கள் அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமான ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து கொடுத்து உன் வீட்டிலுடைய ஆகாரத்தின் பொருளாதாரங்களை நிரப்பும்படியாக இன்றைக்கு அந்த வாசல் உனக்காக திறந்து கொடுப்பார். திறந்து ஜெபிக்கலாங்களா? மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இதோ நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். என் வசனத்தை நீ கைந்து கொண்டபடியினால இதுவரையிலும் ஆண்டோடைய வசனத்தை கை கொள்ளாதபடி உலகத்து ரீதியாக நடந்தபடியினால உனக்கு முன்பதாக எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நசரேனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இன்றைக்கு உடைய ஜெபத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. அது திறக்கப்பட்டது நிமித்தம் உடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கான வாசலும் திறக்கப்படுகிறது. இதன் நிமித்தம் எல்லா இடங்களும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒருவனும் இந்த வாசலை பூட்ட முடியாது. எந்த சாத்தான் வாசலை அடைத்தானோ அதே சாத்தான் வெக்கப்பட்டு போகத்தக்கதாக உன்னுடைய ஜெபத்தின் வல்லமை கர்த்தர் உனக்காக பரலோகத்தின் வாசல் திறந்து உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்கிறார். தந்தையாக நசரேயன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.